ஐராவதன் கிட்ட அவனோட அல்லக்கை வந்து ட்ரக் மேட்டரையும் அந்த வக்கீல் பொம்பளை மேட்டரையும் கண்டுபிடிச்சது அந்த ராஜா தான். அது மட்டும் இல்லாம அவனை பத்தி ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்குன்னு ராஜாவோட பாஸ்ட பத்தி சொல்லும் போது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வெளியே போதை சாக்லேட் வித்து அது தெரிஞ்சு ராஜா ஒருத்தனை துரத்திட்டு போகும்போது அவன் லாரியில் அடிபட்டு செத்துருப்பான்ல, அவனுமே இவங்களோட ஆள் தான் போல. அவன் இறந்ததுனால அந்த கேஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். விசாரிச்சதுல அவனும் அவன் கூட இருக்க கான்ஸ்டபிளும் ரொம்ப ஷார்ப்பான ஆளுங்கன்னு சொல்றாங்கன்னு அவங்கள பத்தி பெருமையா சொல்ல வந்தமா தகவலை சொன்னமான்னு இருக்கணும். தேவையில்லாம இந்த ஹீரோ பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றான். இங்க ராஜா அணு காணாம போனதா அந்த குடும்பம் கேஸ் கொடுத்ததை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப முரளி வந்து எதுக்கு இப்ப பேஸ்கெட் பால் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அந்த பொண்ணோட போட்டோவையும் ப்ரொஃபைலையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல எதையோ மார்க் பண்ணி முரளி கிட்ட காமிக்க அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அப்புறம் வாவர் கிட்ட இந்த ப்ரொஃபைல் போட்டோல அலைன்மெண்ட் மாறி இருக்கு. பேக்ரவுண்ட் போட்டோ மேல இன்னொரு போட்டோவை ஒட்டி இருக்காங்க. ப்ரொஃபைல்ல பொண்ணோட பேரு மட்டும் வேற ஃபாண்ட்ல இருக்கு. நம்ம இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்ல வாவரும் பர்மிஷன் கொடுக்கறான். அப்புறம் முரளி கிட்ட பொதுவா ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னா அவங்களோட போட்டோவையும் சேர்த்து தான் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த அணு கேஸ்ல யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அவங்க போட்டோஸ் எல்லாம் வேணும். இந்த வேலையை ஜீவா கிட்ட கொடுத்து வேகமா முடிக்க சொல்றான். அங்க கட் பண்ணா மேட்ரிமோனி ஆபீஸ்க்கு வந்து நீலா கிட்ட அணு ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணப்போ ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணிருப்பீங்கல்ல, அதோட ஒரிஜினல் காப்பி வேணும்னு முரளி கேக்குறான். அந்த ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஒரிஜினல் பேரு திவ்யான்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம திவ்யாவோட ஒரிஜினல் போட்டோவும் கிடைக்குது. இதெல்லாம் செக் பண்ணிட்டு முரளி நீலா கிட்ட உங்க அருமை எம்ப்ளாயி இந்த பொண்ணோட ப்ரொஃபைல சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சீட்டிங் உமனோட ப்ரொஃபைல வச்சிருக்கான்னு சொல்றான். அப்ப ராஜா நேரடியா நீலா கிட்ட பேசாம முரளி கிட்ட பேசுற மாதிரி இந்த கேஸ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, இனி இந்த கம்பெனியோட பேரு வெளியே வராதுன்னு அவங்க எம்டி கிட்ட சொல்லிட்டு போறான். அப்புறம் ஜீவா ராஜாவுக்கு கால் பண்ணி மொத்தம் அந்த பொண்ணு மேல 24 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஆனா 5 கேஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட போட்டோ இருக்கு. அவங்களோட போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன்னு சொல்றான். அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட போட்டோ தான் இருக்கு. இத பார்த்ததுமே கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போற வழியில மேட்ரிமோனி ஏஜென்ட்டையும் தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. இங்க ஸ்டேஷன்ல எதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்கீங்க, அதான் எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்க ஸ்டேஷன் படியே இதுவரையும் மிதிச்சது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ராஜா வந்து மாமி கிட்ட சாரி கேட்டு இனிமேல் நீங்க ஸ்டேஷன் வாசப்படியே மிதிக்கவே வேணாம், ஏன்னா மொத்தமா ஜெயிலுக்குள்ள தானே இருக்க போறீங்கன்னு சொல்ல நாங்க எதுக்கு ஜெயிலுக்குள்ள போனோம், நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு கேட்க எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு ராஜஸ்தான்ல இருந்து வரும்போது இந்த ஜோலாபுரி செருப்பை மட்டும் மாட்டிக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டீங்களே, உங்க ஏஜென்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இவனை வச்சுதான் பேக்ரவுண்ட் பெருசா இல்லாத ஆதரவற்ற பொண்ணுங்களா பார்த்து செலக்ட் பண்ணி ஏமாத்தி அந்த பொண்ணுங்களை எல்லாம் செக்ஸ் ஒர்க்குக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்களை 25 குடும்பத்தை ஏமாத்தின அணுவோட கேரக்டரா மாத்தி இருக்காங்க. இவங்க உலகமாக ஃப்ராடுன்னு சொல்ல அவங்க அப்பங்காரே நான் தான் தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட வச்சுக்க வேணாம்னு சொன்னலடான்னு அவங்கள போட்டு அடிக்க நீங்களே அடிச்சுக்கிட்டா எப்படின்னு லேடி போலீஸை கூப்பிட்டு வெளுக்க சொல்றான். இங்க ஐராவோட அல்லக்கை முகமது அலி கேஸ்ல பழைய டாக்டரை வச்சு போஸ்ட்மார்ட்டமா முடிச்சிட்டோம்னு சொல்லி ஸ்வேதா கிட்ட வாவர் முகமது அலியோட ஒய்ஃபை வச்சு பேசுனது எல்லாத்தையும் சொல்ல அப்ப கேஸ் இன்னும் முடியல, ஏதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்னு சொல்றான். இங்க கவிஞன் காணாம போன திவ்யாவை கூப்பிட்டு வர அந்த பொண்ணு ராஜா கிட்ட காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்றா. ராஜாவும் அந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டு கவிஞன் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றான். அப்ப லலிதா அங்க வந்து கோர்ட்ல இருந்து டிவோர்ஸுக்கு சம்மன் வந்திருக்குன்னு சொல்லி லெட்டரை கொடுக்க அதை வாங்கிட்டு ரொம்ப சோகமா அங்க இருந்து கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.